12ന്റെ വർക്കം 13ന്റെ വർക്കം இப்படி 20ന്റെ വർക്കത്തിന്റെ பெருமானத்தை കാണണം. அப்ப 11ലെ വർക്കം சரி, இந்த வர்க்கங்களின் பெருமானம் காண்றது கூட்டுத்தொகை காண்றது நாங்க பார்த்தனாங்களா? யாராவது சொல்லுங்க, என்னண்டு வர்க்கங்களின் கூட்டுத்தொகை காணலாம்? வர்க்கங்களின் கூட்டுத்தொகை காண்றது பார்த்தனாங்களா? என்னண்டு காணலாம் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை? சொல்லுங்க, ஒரு சமன்பாடு பார்த்தனாங்க, ஒரு சூத்திரம் படிச்சனாங்க. n தர n சக 1 தர 2 n சக 1. ரைட், வெரி குட். கீழே என்ன போடணும்? 6. 6. ரைட். அப்ப இங்க பாருங்கடா பிள்ளைகள், எங்களுக்கு n தர n சக 1 தர 2 n சக 1 6. இதுதான் கூட்டுத்தொகை காண்பதற்கான சூத்திரம். ஆனால் அந்த சூத்திரம் என்னத்து கண்டால், ஒன்றில இருந்து ஒன்றின் வர்க்கத்தில இருந்து காண்றதுக்கான சூத்திரம் தான் அது. ஒன்றின் வர்க்கத்தில இருந்து 2ன் வர்க்கம் 3ன் வர்க்கம் என்று நாங்கள் கூட்டுத்தொகை காணிக்கல தான் அந்த சூத்திரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது இடையில தொடங்குகிறார் 11ன் வர்க்கத்தில இருந்து தொடங்குறபடியால் 11ன் வர்க்கத்தில இருந்து தொடங்குறபடியால் நாங்கள் நேரடியா சூத்திரத்தை பயன்படுத்தலாம். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒன்றில இருந்து 20 வரைக்குமான கூட்டுத்தொகையை காணோம். ஒன்றில இருந்து 20ன் வர்க்கம் வரைக்குமான கூட்டுத்தொகையை கண்டு, ஒன்றில இருந்து 10 வர்க்கத்தும் வரையான கூட்டுத்தொகையை கண்டு என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆபம் கழிக்கணும். ஏற்றுக்கொள்றீங்களா? எங்களுக்கு 11ன் வர்க்கத்திலே இருந்து 20ன் வர்க்கம் வரைக்குமான கூட்டுத்தொகை நேரடியாக நாங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தலாம். அப்ப 1ன் வர்க்கத்திலிருந்து 20ன் வர்க்கம் வரைக்குமான கூட்டுத்தொகையை காணலாம். 20 உறுப்பிருக்கும். அப்ப 20 தர அடுத்த இலக்கம் 21 தர 2ஐயும் கூட்டுவோம். 20 21 41. இது என்ன செய்வோம்? 6ஆல பிரிப்போம். அப்ப இது என்னென்று வந்துடும் என்றால், 1ன் வர்க்கத்தில இருந்து 20ன் வர்க்கம் வரைக்குமான கூட்டுத்தொகை வந்துடும். 1ன் வர்க்கத்தில இருந்து 20ன் வர்க்கம் வரைக்குமான கூட்டுத்தொகை வந்துடும். இதுல இருந்து கழிக்க போறேன் 1ன் வர்க்கத்தில இருந்து 10 வர்க்கம் வரையான கூட்டுத்தொகை. அப்ப அதை எப்படி காண போறேன்? 10 உறுப்படா பிள்ளைகள், 10 உறுப்பு. 1ல இருந்து 10ன் வரைக்கும் 10 உறுப்பு தர 11 அடுத்த இலக்கம் தர 2ஐயும் கூட்டுவேன். கீழே என்ன வர போறார்? 6. கீழே என்ன வர போறார்? 6. அப்ப இதை பாருங்க, சுருக்கி கொள்ளலாம். நாங்கள் 2ஆல சுருக்கினா 10, 2ஆல சுருக்கினா 3ஆல சுருக்கினா இவர் 7. அப்ப 5 7 70, 70 41ஆல பெருக்கும். 70 என்ன செய்யணும்? 41ஆல பெருக்கும். அப்படி பெருக்கிட்டோம் என்றால் 2870. இனி இவரை சுருக்கு வேண்டாம். 2ஆல சுருக்கினால் 5 பிள்ளைகள்,
2ஆல சுருக்கினால் 3. நீங்க வெட்டு போடுமே 7. அப்ப I 11 55. 55 7ஆல பெருக்கினா 385. அப்ப கழிச்சிட்டம் என்று சொன்னால் படிகள் என்ன வர போறார்? 2485. 2485. விளங்குதா? விளங்குதாடா பாய்ஸ்? சரி. சரி, நோட் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்வி போ. சரி, இதை பாருங்கடா பிள்ளைகள். 11 77 86 AB ஓர் சதுர எண்ணாயின் ஏசக B என்ற பெருமானத்தை காணலாம். ஒரு சதுர எண் என்றால் அப்படிகள் ஒரு சதுர எண் என்றால் அதுக்கு நாங்கள் வர்க்கமூலம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு சதுர எண் என்றா என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால் அதுக்கு நாங்கள் வர்க்கமூலம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சதுர எண்ணின் இறுதி இலக்கங்களாக ஆறாவது வரலாம் சொல்லுங்க ஆபம். ஒரு சதுர எண்ணின் இறுதி இலக்கம் ஆறாவது வரலாம் சொல்லுங்க ஆபம். 1 வரலாம், 4 வரலாம், 1 4 9 6 5 6, 5 வரலாம், 0 வரலாம். 5 வரலாம், 0 வரலாம். ஒரு சதுர எண்ணின் இறுதி இலக்கங்களாக வரக்கூடிய பெருமானம் 1 4 9 6 5 0. இப்ப நாங்க பார்ப்போம்டா பிள்ளைகள். இந்த 11 77 86 AB இதுக்கு எங்களால வர்க்கமூலம் காணலாம். கவனிங்கல்ல, வர்க்கமூலம் காண்றதுக்கு நாங்கள் வகுத்தல் முறை என்று சொல்லி ஒரு முறையை பயன்படுத்த போறோம். என்ன முறையை பயன்படுத்த போறோம்? வகுத்தல் முறையை பயன்படுத்த போறோம். வகுத்தல் முறையை பயன்படுத்த என்ன செய்வோம் என்றால் கடைசியில இருந்து 2 இலக்கங்களாக சோடி கட்டுவோம். கடைசியில இருந்து 2 இலக்கங்களாக சோடி கட்ட போறோம். அப்ப கடைசியில இருந்து 2 இலக்கங்களா சோடி காட்டினா AB தனியா வரும், 86 தனியா வரும், 77 தனியா வரும், 11 தனியா வரும். இனி பாருங்க, இந்த 11க்கு இருக்கக்கூடிய சதுர எண் என்ன? 9. இது பாருங்க, வகுத்தல் முறை என்றா இப்படி செய்ய போறோம். 9. அப்ப அது எப்படி கிடைக்கும்? 3 9. அப்ப என்ன போட போறோம்? 3 9. அப்ப முதலாவதா இருக்கக்கூடிய இலக்கத்துக்குள்ள ஆக கூடின சதுர எண் என்னன்னு பார்க்கணும். 9. அப்ப கழிச்சம் என்றால் எத்தனை வர போறார்? 2.
இனி என்ன செய்யணும் என்றாடா 3 மடங்கு 6 டேஸ் என்று போடும். 3 மடங்கு 6 டேஸ் என்று போடும். இப்ப இந்த வகுத்தல் முறையை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இஞ்சால ஒரு கணக்கு செய்கிறேன் பாருங்கடா. 625 வர்க்கமூலம் சொல்லுங்க ஆபம் எல்லாரும். 625 வர்க்கமூலம் 25. இப்ப அதை வகுத்தல் முறையில கண்டுபிடிப்பான். இந்த வகுத்தல் முறை உங்களுக்கு விளங்க வேணும்ன்றது பார்த்தா. அப்ப 625 என்ன செய்யறேன்னா பின்னுக்கு இருந்து 2 இலக்கமா சோடி காட்டுறோம். அப்ப பின்னுக்கு 25 சோடியா நிற்கும், 6 தனியா நிற்கும். 25 சோடியா நிற்கும், 6 தனியா நிற்கும். 6க்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைவர்க்கம் என்ன, சதுர என்ன, 4. அது எப்படி கிடைக்கும்? ஈ2 4 கிடைக்கும். அப்ப ஈ2 4 கழிச்சத்தின இடம் வந்து 2. இப்ப இந்த 2 இறக்கி போட்டு பக்கத்துல 25 இறக்கும். வகுத்தல் முறையில வர்க்க மூலம் காணைக்கு ஒரு இலக்கம் ரக்க கூடாது, சோடி சோடியத்தான் ரக்கும். அப்ப 25 என்ன செய்ய வேண்டாம், கீழே வரும். இப்ப என்ன எழுத போறோம் என்றால் இந்த மேல கிடக்கிற 2 மடங்கு 4 டேஸ் என்று எழுதுவோம். 4 டேஸ் கவனிக்கும். மேல கிடக்கிற 2 மடங்கு 4 டேஸ். அந்த 4 டேஸ் ஏன் போடுறோம்னா அதுல ஒரு இலக்கம் போட போறோம்டா. இப்ப அதுல 1 போட்டால் 41. 41 இதுல 1 போட்டா இங்கேயும் 1 தான் போடணும் மேல. அப்ப இதுல 2 போட்டால் 42 தர 2 84. இதுல 3 போட்டால் 43 தர 3. இதுல 4 போட்டால் 44 தர 4. அப்ப இதுல 5 போட்டால் இங்கேயும் 5 போடுவாம். 45 தர 5 225. அப்ப பாருங்க கழிச்சா 0. அப்ப வர்க்கமூல பெருமானம் எங்க கிடக்குது? இங்க கிடக்குது 25. சரியாடா? அப்ப இப்படி நாங்கள் ஒரு எண்ணின் வர்க்க மூலத்தை காணலாம். இதை நாங்க சொல்லுவோம் வகுத்தல் முறை என்று. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? சரி. அப்ப இங்க பாருங்கடா. இப்ப இங்க 77 இறக்க போறோம். என்ன 77 இறக்கிட்டா 277. இப்ப என்ன போட போறேன்? 3 மடங்கு 6 டேஸ். இதுல பாருங்க 1 போட்டா 61 தர 1. 277 விட கூடவும் கூடாது. என்ன 277 விட கூடவும் கூடாது. அப்ப என்ன போடலாம்? 2 போட்டால் 62 தர 2 124. 4 போட்டால் 64 தர 4 குழந்தைகள் 256. 5 போட்டால் கூடிடும். என்ன அப்ப 5 போடலாது. அப்ப 4 போட்டால் 256. இனி கழிப்பம் எவ்வளோடா? 7 6 போனால் 64 தர 4 256 குழந்தைகள். அப்ப 1 இது 2 குழந்தை 21. இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அவன் யாரா சொல்லுங்க. அவன் என்ன நடக்க போகுது? அடுத்தது என்ன நடக்க போகுது? 64 டேஷ் இந்த 86 கீழே கொண்டு வர வேணும். 86 கீழே கொண்டு வர வேணும். அடுத்தது கவனிங்க. 34 2 மடங்கு 68 டேஷ் குழந்தை 68 டேஷ் விளங்குதா? இங்க மேல கிடக்கிற வெட்ட 2 மடங்கு டேஷ். அப்ப 34 என்றால் 68 டேஷ். இப்ப 68 டேஷ் என்றால் நாங்கள் அதுல போட போற இலக்கம் 68 டேஷ் என்றால் நாங்கள் அதுல போட போற இலக்கம் 2 இருந்தா 682.
அப்ப 682 ரெண்டால பிரிக்கினா என்ன? 1364. அப்ப இன்னும் கிடக்கு என்ன? அப்ப 3 போட்டு பார்ப்போம். 683 மூன்றால பெருக்கினால் 2049. அப்ப 3 போடலாம் என்ன? அப்ப 683 இங்கேயும். அப்ப என்ன வர போறாரடா குழந்தைகள்? 2049. அப்ப கழிக்க போறோம். படியா கவனிங்க, கழிக்க போறோம். கடன் எடுத்தா 16ல் 9 போனால் 7டா குழந்தைகள். இதுல 7 கிடக்கு. 7ல் 4 போனால் 3. இதுல 1 கிடக்கு. 1ல் 0 போனா 1. அங்கால 2ல் 2 போனா 0. அடுத்தது என்ன நடக்கும் என்று யாரா சொல்லுங்க பாப்போம். அறுநூத்தி ஏபி இறக்கி போட்டு 686 டேஷ். ஏபி ரக்கோணம் 686 டேஷ். வெரி குட். கடிகாரம் 686 டேஷ். இப்ப என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், இந்த கவனிங்களா குழந்தைகள், இந்த 686 டேஷ்ல ஒரு இலக்கம் தான் போடலாம் என்ன? அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அப்படி போடேக்குள்ள 13,700 சொச்சத்தை விட கூடக்கூடாது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ராய். அப்ப அதுல என்ன இலக்கம் போடலாம்னு கெஸ் பண்ண போறோம். அப்ப 686 2 போட்டு பார்ப்போம். சரி, 2 13,724. இது பாருங்க, 2 போட்டாலடா 13,724. 3 போட்டால் கவனிங்க எல்லாரும், 16 8 6 3 போட்டால் அது 20 தொடங்கும். 20,589. அப்ப எங்களுக்கு 2 போட்டாதான் அது 13,7 பேர் வேற என்ன விளங்குதா உங்களுக்கு? அப்ப 2 தான் போடலாம். அப்ப 2 போட்டாலடா குழந்தைகள் என்ன வர போறார் சொல்லுங்க பாப்போம். 2 4. அப்ப ஏபி என்றது 2 4. அப்ப ஏசகபி எத்தனையா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 6 ஆக இருக்கு. ஏசகபி எத்தனையா இருக்கும்டா குழந்தைகள்? 6 ஆக இருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணுங்க வடிவா, இது நிறைய இடங்கள்ல தேவைப்படும். கேள்வி விளங்கிட்டு தானே?
Okay, sir. ஓகே. எல்லாரும் விளையாடா. அடுத்த கேள்வி போகலாம். 101 வர்க்கம் சக 2000 ஆனது நிறைவர்க்கமாக்க இதனுடன் கூட்ட வேண்டிய மிகச்சிறிய இலக்கத்தை கண்டுபிடிக்கலாம். என்னது கண்டுபிடிக்கலாம்? மிகச்சிறிய இலக்கத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல பாருங்கடா, 101 வர்க்கம் என்றாலே எங்களுக்கு 10,201. எவ்வளவு? 10,201. அதோட 2000 கூட்டேக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற பெருமானம் பாத்தீங்கன்னா 12,201. 12,201. அப்ப இந்த 12,201 விட பெரிய ஒரு சதுர எண்ணை பார்க்கணும். என்ன ஒரு பெரிய சதுர எண்ணை பார்க்கணும். அந்த சதுர எண் 101 விட பெருசா தான் இருக்கும். ஏன்னா 101 வர்க்கத்தை விட பெருசா தான் இருக்கு. அப்ப நாங்கள் வகுத்தல் முறையிலையும் கண்டுபிடிக்கலாம், இல்லது சாதாரணமா கெஸ்ஸிங் மெத்தட்லையும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்ப 12,201 குழந்தைகள் 110 110 பெருக்கிப்பா. 110 110 பெருக்கினால் 12,100. 110 110 பெருக்கினால் 110 வர்க்கமடா குழந்தைகள் 12,100. அப்ப இன்னும் இருக்குது என்ன? இன்னும் அங்கால இருக்குது. அப்ப 111 வர்க்கத்தை பார்ப்போம். 111 வர்க்கத்தை பார்ப்போம். ஏன் அப்படி யோசிக்கிறேன்டா, 11 11 121 பிள்ளை. ஒரு கருத்து விளங்க. 11 11 121. அப்ப 121 இங்க 122 இருக்குது. அப்ப அது கிட்டவா தான் அந்த வர்க்க பெருமானம் பெறணும்ன்றதை நான் யோசிக்கிறேன். இப்ப 111 111 பெருக்கி பார்ப்போம். 111 111 பெருக்கினால் எவ்வளவு வர போறார்? 12,321 வர போறார். 12,321 வர போறார். அப்ப 110வது சதுர எண் அல்லது 110வது நிறைவர்க்கம் 12,100. அடுத்த நிறைவர்க்கம் 111வது நிறைவர்க்கம் 12,321. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறது 12,201. அப்ப எங்களுக்கு இன்னும் எத்தனை கூட்டம்னு சொல்லுங்க பாப்போம். 12,321 ஆரையடா கூட்டணும் பிள்ளை? 12,201 கழிப்போம். என்ன பாருங்க, 1 2 1.
அப்ப 121 கூட்டிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன வருவார்? ஒரு நிறைவர்க்கம் வந்துடுவார். அப்ப கூட்ட வேண்டிய மிகச்சிறிய நிறைவர்க்க என்ன? 121. விளங்கிட்டா? திருப்பி சொல்றதா? வாய்ஸ் விளங்கிட்டு சார். ரைட், ஓகே. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப முதலாம் சதுர எண்ணிலிருந்து அடுத்துள்ள எத்தனை சதுர எண்களின் கூட்டுத்தொகை 2870 ஆகும்? 2870 ஆகும் என்றது கேள்வி. இந்த கூட்டுத்தொகை வர்க்க எண்களின் கூட்டுத்தொகை ஏற்றுக்கொள்றீங்களா? அதான் சதுர எண் என்று சொல்லுவோம். என்ன ஓமல்லே குழந்தை, அதைத்தான் நாங்கள் சதுர எண் என்று சொல்லுவோம். என்ன ஓமல்லா? ஓம் சார். அப்ப சதுர எண்களின் கூட்டுத்தொகை என்னது இப்படித்தான் அமைய போறார். 1 வர்க்கம் சக 2 வர்க்கம் சக 3 வர்க்கம். இப்படி வர்க்கங்களின் கூட்டுத்தொகை காண்றதுக்கான சூத்திரம் என்னடா பிள்ளைகள்? என் சக 1 தர 2 சக 1 தர கீழே 6 சமன் 2870 போட போறாம். ஏன்? அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் கூட்டுத்தொகையை காணிக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற கூட்டுத்தொகையிடா அப்படியில் 2870. விளங்கிடாங்க என்ன கூட்டுத்தொகை கிடைக்கிற? 2870 என்ற கூட்டுத்தொகை கிடைக்கிற. அப்ப ஒரு இலக்கம், அதுக்கு அடுத்த இலக்கம், பிறகு அந்த 2 இலக்கத்தையும் கூட்டி பெருக்க வாரது 2870க்கு சமனா இருக்கும். அப்ப அந்த எண்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று நாங்க பார்ப்போம். அப்ப இது என்ன செய்வோம் என்றால், எண் பெற எண் சக 1 அடுத்த இலக்கம், அந்த 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 2 எண் சக 1 6க்கு சமன். இந்த 6 போய் அங்கால பெருக்கப்படுமாடா 2870 தர 6க்கு சமம். இப்ப நாங்கள் 3 எண்களின் பெருக்கமா இவர் எழுதுவோம். 3 இலக்கங்களின் பெருக்கமா. அப்ப முதன்மை எண்களால நாங்க பிரிப்போம். 2870 தர 6. சரியா? முதன்மை எண் 2. அப்ப 1435 பெரும் பிரிவடுவார். என்ன அடுத்தது திரும்பி 2 பிரிப்போம். 2870 6 பெருக்கி சொல்லுங்க. ஒரே மிக பிரித்து கொண்டு போவோம். 2870 பெற 6 17,220. 17,220 2 பிரிப்போம். 2 பிரிச்சா 8,610. என்ன இது 2 பிரிங்கூடா பிள்ளைகள்? என்ன வர போறார் சொல்லுங்க. நீங்கள் என்ன எல்லாம் நித்ரையா? 4,305.
இனி 2 பிரிக்க 5 பிரிப்போம் 5 அப்ப 5 பிரிச்சா 861. இனி என்ன செய்வோம் 5 பிரிக்கலாம் 3 பிரிப்போமா 3 அப்ப 3 பிரிச்சால் 287 287 தொடர்ந்து 3 பிரிப்போம் 3 பிரிவிடா அதேன 7 பிரிப்போம் முதன்மை எண்களெல்லாம் பிரிக்கணுமா 7 பிரிப்போம் 7 பிரிச்சா 41 41 முதன்மை எண் என்றபடியால் அவரால் பிரிக்க இயலாது இனிமேலும் பிரிக்க இயலாது. அப்ப இதுல பாருங்கடா குழந்தைகள் இங்க பாருங்க 2 4 5 20 7 21 41 ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப பாருங்க 20 தர 21 தர 42 தான் இந்த பெருமானத்துக்கு சமனாவார 17,220க்கு சமனாவார. அப்ப இது எத்தனை இலக்கங்களின் கூட்டுத்தொகை சொல்லுங்க பாப்பம் 20 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 20 சதுர எண்களின் கூட்டுத்தொகை விளங்கிட்டா உங்களுக்கு? பாய்ஸ் ரைட் சரி நோட் பண்ண நோட் பண்ணிட்டா சொல்லுங்க. சரியா? நம்ம குழந்தைகள் இன்றைக்கு விழாத்தோட காணும் நாங்கள் நிப்பாட்டுவோம். பெரிய பெரிய கேள்விகள் என்றபடியால் கூட மினக்கட வண்டியா கிடக்கு. ஸோ இன்றைய படித்த கேள்வியில திருப்பி செய்து பாருங்க. நான் அப்போதான் அந்த மெதட் உங்களுக்கு விளங்கும். மிகுதியை நாங்கள் நாளைய வகுப்பில் படிப்போம். சரியாடா குழந்தைகள்? தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. ஓகேயா? Okay, sir. ஓகே ஓகே.